ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12/1/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு எப்பொழுதும் சக்திசாலியாக யோசியுங்கள் மற்றும் வர்ணனை செய்யுங்கள். இன்று சப்தத்திலிருந்து விலகியிருக்கும் தந்தை அனைத்து குழந்தைகளையும் சப்தத்திலிருந்து விலகிய நிலைக்கு அழைத்து செல்வதற்காக சப்தம் நிறைந்த உலகத்துல வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சப்தத்திலிருந்து விலகிய நிலை மிகுந்த சுகத்தையும் அமைதியையும் அனுபவம் செய்விப்பது. சப்தத்திலிருந்து விலகிய சிரேஷ்ட நிலையில நிலைத்திருப்பதனால எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமான சம்பன்ன நிலையில அனுபவம் செய்வாங்க. இன்றைய மனிதர்கள் சப்தத்திலிருந்து விலகிய உண்மையான அமைதிக்காக அநேக விதமான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் அனைவரும் அமைதி கடலினுடைய குழந்தைகள், அமைதி சொரூபமா, மாஸ்டர் அமைதி கடலா இருக்கீங்க. ஒரு நொடியில தன்னுடைய அமைதி சொரூபத்தின் நிலையில நிலைச்சிடுறீங்க. அந்த மாதிரி நீங்க அனுபவிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு நொடியில சப்தத்துல வருவது, மேலும் ஒரு நொடியில சப்தத்திலிருந்து விலகி தனது இயற்கையான குணமாகிய அமைதியில நிலைச்சிடுறது. அந்த மாதிரி பயிற்சி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்க இந்த கர்ம இந்திரங்களுடைய எஜமானன் தான் இல்லையா? எப்போ விரும்புறீங்களோ அப்போ காரியத்துல வாங்க, எப்போ விரும்புறீங்களோ அப்போ காரியத்துல இருந்து விலகி கர்மாதித்த நிலையில நிலைச்சிடுங்க. இந்த நிலையைத்தான் இந்த நேரம் விலகியிருப்பவர், மேலும் அடுத்த நேரம் காரியம் மூலமாக அனைவருக்கும் பிரியமானவர் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளுமை சக்தி அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எந்த விஷயத்த உலக மனிதர்கள் கடினம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கடினமான விஷயம் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களை பொறுத்த அளவுல சகஜம் அல்ல. ஆனா மிக சகஜம் அப்படிங்கிறாங்க பாபா. ஏன் அப்படின்னா, நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான். உலகத்தின் மனிதர்களோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே குழப்பத்துல புத்தி மூலமா, உடல் மூலமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன சொல்றீங்க, எப்படி நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதாவது வர முடியுமா? எப்படி அப்படின்னா கேள்விக்குறி. ஆகையினால எப்படி என்பதற்கு பதிலா இப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளியாக. இப்படி அப்படின்னா முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி மாறி முற்றுப்புள்ளி இடப்பட்டுடுச்சுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேற்று என்னவா இருந்தேன், மேலும் இன்று என்னவாக இருக்கிறேன். மிகுந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா? மிகுந்த வித்தியாசம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. நேற்று ஏ கடவுளே அப்படின்னு சொன்னீங்க, மேலும் இன்றே ஏ என்பதற்கு பதிலா ஆஹா அப்படின்னு சொல்றீங்க. மிகுந்த வித்தியாசம் இருக்கு. ஆஹா இனிமையான பாபா, கடவுள் அப்படின்னு சொல்றதில்ல, ஆனா எப்படி சொல்றீங்க, பாபா அப்படின்னு சொல்றீங்க. தந்தை தொலை தூரத்துல இருந்து அருகில கிடைச்சிட்டார். நீங்கள் தந்தையை தேடினீங்க அப்படின்னா தந்தையும் குழந்தைகள் உங்களை ஒவ்வொரு மூலையில இருந்தும் தேடி கண்டுபிடிச்சிட்டார். ஆனா தந்தைக்கு கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கல, உங்களுக்கு கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா தந்தைக்கு அறிமுகம் இருந்தது, உங்களுக்கு அறிமுகம் இருக்கல. நீங்கள் அனைவரும் அன்பான பாடல் பாடுறீங்க. பாப்தாதாவும் குழந்தைகள் மேல் உள்ள அன்பின் பாடலை பாடுறார். அனைத்தையும் விட மிக உயர்ந்த அன்பினுடைய பாடலை பாப்தாதா தினசரி பாடுறாங்க. அந்த பாடலை கேட்டு கேட்டு அனைத்து அன்பான குழந்தைகளினுடைய மனம் குஷியில நடனமாடிக்கிட்டே இருக்குது. தினசரி பாடல் பாடுறார். ஆகையினால அதனுடைய நினைவா பக்தியில கூட பாடலினுடைய மகத்துவம் உயர்ந்ததாக இருக்குது. தந்தையின் பாடலின் நினைவா கீதா உருவாக்கி இருக்கிறாங்க. மேலும் குழந்தைகளின் பாடலை கேட்டு குஷியில நடனம் ஆடுவதை, மேலும் குஷியில ஆனந்தத்துல சுகத்தின் விதவிதமான அனுபவங்களின் நினைவா பாகவதத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி இரண்டினுடைய நினைவு சின்னமாக ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியவானாக தன்னை நினைக்கிறீங்க மற்றும் அனுபவம் செய்யறீங்க. புரிஞ்சுக்கிறதுல அநேகர்கள் இருப்பாங்க, ஆனால் அனுபவம் செய்யறவங்க கோடியில சிலர் இருக்கிறாங்க. அனுபவம் நிறைந்தவர்கள் தந்தைக்கு சமமா முழுமையான அனுபவிகளாக இருக்கிறாங்க.
ஒவ்வொரு வார்த்தையின் ஒவ்வொரு சம்பந்தத்தின் அனுபவம் இருக்கணும். சம்பந்தம் மூலமா விதவிதமான பிராப்தியினுடைய அனுபவம் இருக்கணும். ஒவ்வொரு சக்தியின் ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் இருக்கணும். எப்பொழுது விரும்புறீங்களோ அப்ப குணங்களினுடைய நகைகளை அணிந்து கொள்ள முடியும். எப்போ விரும்புறீங்களோ அப்ப குணங்களினுடைய நகைகளை அணிஞ்சிக்க முடிய வேண்டும். இந்த அனைத்து குணங்களும் வகை வகையான நகைகள். எப்படி நேரமோ எப்படி இடமோ அப்படி குணங்களினுடைய நகைகளால் தன்னை அலங்காரம் செஞ்சிக்க முடியும். தனக்காக மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் குணங்களினுடைய தானம் செய்ய முடியும். ஞான தானத்தின் கூடவே குணதானத்துக்கும் மிகுந்த மகத்துவம் இருக்குது. குணங்களினுடைய மகாதானி ஆத்மா ஒரு பொழுதும் யாருடைய அவகுணத்தை பார்த்து தாரணை செய்ய மாட்டாங்க. யாருடைய அவகுணத்தின் தீய சேர்க்கையிலும் வரமாட்டாங்க. அதற்கு மேலா குணதானம் மூலமா மற்றவர்களுடைய அவகுணத்தை குணத்தில் பரிவர்த்தனை செஞ்சிருவாங்க. அப்படி பணம் செல்வத்துக்காக யாசிப்பவர்களுக்கு பணம் கொடுத்து நிரம்பியவர்களாக ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி அவகுணம் உள்ளவர்களுக்கு குணதானம் செஞ்சு குணம் நிறைந்தவர்களாக ஆக்கிடுங்க. அப்படி யோக தானம், சக்திகளினுடைய தானம், சேவையினுடைய தானம் பிரசித்தியாக இருக்குது. அதே மாதிரி குணதானம் விசேஷ தானம். குணதானம் மூலமா ஆத்மாவில் ஊக்கம் உற்சாகத்தினுடைய ஜொலிப்பை அனுபவம் செய்விக்க முடியுங்கிறாங்க பாபா. ஆகையினால அந்த மாதிரி அனைத்து மகாதானியாக, அதாவது அனுபவம் நிறைந்தவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்று விசேஷமா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளினுடைய விசேஷத்தையும் பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை பாப்தாதா தொலைநோக்கு பார்வையுடைய புத்தி உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. தூரமா இருந்த போதிலும் புத்தி மூலமா தந்தையை தெரிந்து அதிகாரியாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை நிறைந்த புத்தியுள்ள குழந்தைகள் மேல விசேஷத்துக்கு ஏற்றபடி பாப்தாதாவுக்கு விசேஷ அன்பு இருக்குது. நீங்கள் அனைவரும் விட்டில் பூச்சி ஆகி அவரவர்களுடைய தேசத்திலிருந்து பறந்து பறந்து வந்து ஜோதி மேல் விழுந்து எரிந்து போவர்களா, அல்லது சிலர் சுற்றி வருபவர்களாக மட்டும் எரிக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எரிவது அப்படின்னா சமமாக ஆவது. நீங்கள் எரிபவர்களா அல்லது சுற்றி வருபவர்களான்னு கேட்குறாங்க. அதிகமான எண்ணிக்கை எதில் இருக்குது? நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கூட பாப்தாதாவுக்கு விருப்பமானவர்களாக இருந்தும் எவ்வளோ கடின முயற்சி செஞ்சு வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா? ஆகையினால நான் தந்தையினுடையவன், மேலும் நிரந்தரமா தந்தையினுடையவனாகவே இருப்பேன் அப்படின்னு தனக்கு தானே புரிய வைக்க சொல்றாங்க பாபா. இந்த திட எண்ணம் எப்பொழுதுமே முன்னேற்றி கொண்டே இருக்கும். பலகீனங்களை அதிகமாக யோசிக்காதீங்க. பலகீனங்களை யோசிச்சு யோசிச்சு பலகீனமானவர்களாக ஆகிடுறாங்க. நான் நோயுற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இரட்டை நோயுள்ளவராக ஆகிடுறீங்க. நான் அந்தளவு சக்திசாலி இல்லை, என்னுடைய யோகா அந்த அளவு நல்லதாக இல்லை, என்னுடைய சேவை அந்த அளவு நல்லதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் பாபாவினுடைய பிரியமானவனா அல்லது இல்லையா? மேலும் வருங்காலங்களில் முன்னேறி செல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த மாதிரி யோசிப்பதும் அதிக பலகீனமானவராக ஆக்கிடும். முதல்ல மாயா மிக லேசான ரூபத்தில் முயற்சி செய்யும். மேலும் நீங்கள் அதை பெரிய ரூபம் ஆக்கிடுறீங்க. ஆகினால மாயாவுக்கு உங்களுடைய துணைவன் ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிடுது. பலகீனங்களின் உடன் இருப்பது மாயா. ஒருபோதும் பலகீனமான எண்ணங்களை அடிக்கடி வர்ணனை செய்யாதீங்கிறாங்க பாபா. மேலும் அதை யோசிக்க கூட யோசிக்காதீங்க. அடிக்கடி யோசிக்கிறனால தான் சொரூபமாகிடுறாங்க. ஆகினால எப்பொழுதுமே நான் பாபானுடைய குழந்தை ஆகலை அப்படின்னா வேறு யார் தான் ஆவாங்க? நானே தான் இருந்தேன், மேலும் நானே தான் எப்பொழுதும் இருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் இந்த மாதிரி ஆவேன். இந்த எண்ணம் ஆரோக்கியமானவராக மாயாவை வென்றவராக ஆக்கிடும். மாயாவை வென்றவராக ஆவதற்கு பாபா யுக்தி சொல்றாங்க. அதாவது எப்பொழுதுமே நான் பாபாவினுடைய குழந்தையாக ஆகலை அப்படின்னா வேறு யார் தான் ஆவாங்க? நானே தான் இருந்தேன், மேலும் நானே தான் எப்பொழுதும் இருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் இந்த மாதிரி ஆவேன். இந்த எண்ணம் ஆரோக்கியமானவராக மாயாவை வென்றவராக ஆக்கிடும். பலகீனம் பின்னால் வருது. நீங்கள் அதை தெரிஞ்சிக்காம சத்தியம் அப்படிங்கிற நினைச்சிடுறீங்க. பிறகு மாயா உங்களை தன்னுடையவராக ஆக்கிடுது. எப்படி சீதாவினுடைய நாடகத்தில் காமிக்கிறாங்க இல்லையா? வந்திருப்பவர் யாசிப்பவராக இல்லை, ஆனால் சீத்தை யாசிப்பவன் என்று நினைத்து விட்டார்.
அவனோ முயற்சி செய்வதற்காக மட்டும் வந்தான். மேலும் அவனை உண்மையானவன் என்று இவர் நினைத்தார். ஆகையினால அவன் உங்களுடைய வெகுளித்தனத்தை பார்த்து உங்களை தன்னுடையவனாக ஆக்கிடுறான். நான் அப்படிப்பட்டவன்தான் என்று அந்த மாதிரி செய்து செய்து மாயா தன்னுடைய ஸ்தானத்தை உருவாக்கிடுது. நீங்கள் அந்த மாதிரி பலகீனமானவர் இல்லை. பாபா சொல்றாங்க சக்திசாலியானவங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் நீங்க அப்படின்னு. பாப்தாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில ஒருவர் நீங்க. அந்த மாதிரியானவங்க பலகீனமானவராக எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி யோசிப்பது மாயாவுக்கு இடம் கொடுப்பது. இடம் கொடுத்து பிறகு இவனை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இடம் கொடுத்தீங்கிறாங்க பாபா. யாரும் பலகீனமானவங்க இல்லை, நீங்கள் அனைவருமே மாஸ்டர்கள். நீங்கள் சதா காலம் மிகுந்த வீரம் நிறைந்தவங்க, சதா காலம் மகாவீர். இதே உயர்ந்த எண்ணத்தை வைங்க. எப்பொழுதுமே தந்தையினுடைய துணையில இருக்கீங்க. எங்கு தந்தை துணைவனாக இருக்கிறாரோ அங்கு மாயா துணைவனாக ஆக முடியாது. மதுபனுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? மாயாவை விடுவதற்காகத்தான் இல்லையா? மதுபன் மகா யஜ்யம், அந்த மாதிரி யஜ்யத்துல ஸ்வாகா செய்வதற்காக வந்திருக்கீங்க. ஆனால் பாப்தாதா சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் உங்களுடைய விஜய் அஷ்டமி ஆவதற்காக வந்திருக்கீங்க. வெற்றி திலகமிடும் விழாவையும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க. வெற்றியாளராக ஆகி பிறகு வெற்றி திலகமிடும் விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் பாபா. அப்படியே காப்பி செய்வதில் அனைவரும் மிகுந்த புத்திசாலிகள். இதுவும் குணம்தான். இங்கேயும் தந்தையை காப்பி தான் செய்யணும். பின்பற்றி நடப்பது அப்படின்னா காப்பி செய்வது. இதுவோ சுலபம்தான் இல்லையா? நீங்கள் உங்களுடைய தேசத்தை விட்டுவிட்டு வர்றீங்க அப்படின்னா பாப்தாதாவும் தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு வர்றாங்க. பாப்தாதாவுக்கு குடும்பம் இல்லையா? முழு உலக காரியத்தை விட்டுட்டு இங்கு வர்றார். உலகத்தினுடைய குடும்பம் தந்தையினுடைய குடும்பம் தான் இல்லையா? தந்தைக்கு தானே அனைத்து குழந்தைகளும் இருக்கிறாங்க. அஞ்சலியும் அனைவருக்காகவும் கொடுக்கணும். ஆஸ்தி கொடுக்கல, அஞ்சலியையோ கொடுக்கிறார் இல்லையா? அனைத்து சிரேஷ்ட அதிகாரி தந்தைக்கு சமமான நிரந்தர மகாதானி வரதானி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் மிகுந்த வித்தியாசம் மூலமா தன்னை மகானாக அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் மாயாவை தெரிந்து மாயாவை வென்றவர் அனைத்து சக்தி சொரூப சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு உலகத்தில் நாலாபுறங்களிலும் உள்ள பாரத மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய, தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்யும், தந்தையோடு சந்திக்கக்கூடிய அன்பு நினைவுகள் கொடுப்பதற்காக, மேலும் கடிதங்கள் மூலமாக அனுப்பக்கூடிய சில இனிமையான செய்திகள் மற்றும் தன்னுடைய அன்பு நிறைந்த முயற்சியின் செய்தியை கொடுக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளை பாப்தாதா நேர் எதிரில் பார்த்து அன்பு நினைவுகள் கொடுக்குறாங்க. கூடவே விட்டில் பூச்சியாகி ஜோதி மேல் விழுந்து எரியக்கூடிய, அதாவது ஒவ்வொரு அடியில் தந்தையின் சமமாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிநேகம் நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானத்தில் சொல்கிறாங்க, சேவையினுடைய பங்கை செய்து கொண்டே அந்த பங்கிலிருந்து விலகி மற்றும் தந்தையின் பிரியமானவராக இருக்கும் சகஜ யோகி ஆகுக. சகஜ யோகியாக ஆகணும் அப்படின்னா சேவையினுடைய பங்கை செஞ்சுக்கிட்டே அந்த பங்கிலிருந்து விலகி தந்தையினுடைய பிரியமானவராக இருக்கணும். சில குழந்தைகள் யோகா சில நேரம் செய்ய முடியுது, சில நேரம் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இதுக்கான காரணம் விலகி இருக்கும் தன்மையில் குறைவு இருக்குது. விலகி இருப்பவராக ஆகாத காரணத்தினால அன்பினுடைய அனுபவம் ஆகிறது கிடையாது. மேலும் எங்கே அன்பு இல்லையோ அங்கு நினைவு இல்லை. எவ்வளவு அதிக அன்போ அந்த அளவு சகஜ நினைவு. ஆகினால சம்பந்தத்தினுடைய ஆதாரத்தில் பங்கை செய்யாதீங்க. சேவையினுடைய சம்பந்தத்தில் பங்கை செஞ்சீங்க அப்படின்னா விலகி இருப்பவராக இருப்பீங்க. தாமரை மலருக்கு சமமாக பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விலகியவராக மற்றும் தந்தையின் பிரியமானவராக ஆனீங்க அப்படின்னா சகஜ யோகியாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எங்கு அன்பு இல்லையோ அங்கு நினைவு இருக்காது. எந்த அளவு அதிகமான அன்போ அந்த அளவு சகஜமான நினைவு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால சம்பந்தத்தினுடைய ஆதாரத்தில் பங்கை செய்யாதீங்க. சேவையின் சம்பந்தத்தில் பங்கை செஞ்சீங்க அப்படின்னா விலகி இருப்பவராக இருப்பீங்க. தாமரை மலருக்கு சமமாக பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விலகியவராக
மற்றும் தந்தையின் பிரியமானவராக ஆனீங்க அப்படின்னா சகஜ யோகியாக ஆயிடுவீங்கங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்ல பாபா சொல்றாங்க, யார் காரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உள்ளடக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிவாரணம் செஞ்சிடுறாங்களோ அவங்க தான் ஞானி. ஞானிங்கிறவங்க காரணங்கிற வார்த்தையை உள்ளடக்கிடுவாங்க, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிவாரணம் செஞ்சிடுவாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.